ஹாய். இந்த வீடியோ டைட்டில் நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா நான் வந்து தங்கத்தை பற்றி அடிக்கடி பேசிகிட்டு இருக்காள். கோல்டு ரேட்டு, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பர்ச்சேஸ் பிளானு, அப்புறம் கோல்டு பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காள். இன்றைக்கி வந்து இந்த டைட்டில் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். தங்கம் செய்கிற மருந்து சொல்லி தர போகிறேன். உங்கள் வீட்டில் தங்கம் விளையிறதுக்கான மருந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்கள் வீட்டில் தங்கம் விளைஞ்சிரும். ஹாப்பி தானே? அப்படியே கேட்டுக்குங்க, மிஸ் பண்ணுறாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அது நான் சொல்லலை, நம்மளோட தமிழ் கற்றுக் கொடுத்துருக்கு. போதும் என்ற மனமே பொன் செய்கிற மருந்து. போதும்னு நினச்சா உன் வீட்டில் பொன் விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழர்கள். நம்ம தமிழ் பண்பாடு சொல்லுது. அது ஒரு உதாரணம் இருக்குது. எங்கள் வீடு எதிர் வீட்டில் வந்து ஒரு பங்களா இருக்குது. நான் அந்த பங்களா ஓனரை பற்றி வருத்தப்பட்டுன்னு வச்சேன். ஐயோ, நமக்கு அது மாதிரி பங்களா வீடுலாம் சந்தோஷம் வருத்தம் தான் கிடைக்கும். ஆனால் அதே பங்களாவுக்கு வெளியில் ஒரு செக்யூரிட்டி உட்காந்துட்டு இருக்கார். அவரோட சம்பளம் 15,000 ரூபா சம்பளம். இப்போ அவரை பார்த்தா என் வாழ்க்கை மேல் இல்லை. அப்போ அந்த பங்களா ஓனர் என்ன பார்த்தா சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அவர் வந்து வசந்தன்க ஓனர் பங்களா பார்த்தோன்னு வச்சுக்கோ, என் பங்களா அவ்வளோ பெருசுலேன்னு வருத்தப்படுவார். வசந்தன்க ஓனர் அந்த பங்களா ஓனர் பார்த்தா சந்தோஷப்படுப்பார். ஆனால் வசந்தன்க ஓனர் வந்து முகேஷ் அம்பானி பங்களா பார்த்து வச்சு ஆன்டிலா வருத்தப்படுவார். சரி, முகேஷ் அம்பானி வந்து கீழே இருக்கவங்க பார்த்தா ஹாப்பி. அவர் போயிட்டு இலான் மாஸ்கையோ, இல்லைனா வந்து வாரன் பஃபட்டையோ, இல்லை வந்து ஜெஃப் பெசோஸையோ, இல்லைனா வந்து பில்கேட்ஸையோ, ஒரு அயல் நாட்டில் இருக்க பெரிய கோடீஸ்வரரை பார்த்தா வருத்தம் தான். ஸோ அப்போது எப்படி உன் வீட்டில் தங்கம் விளையுனா, போதும் என்று நினைத்தால் உன் வீட்டில் தங்கம் விளையும். இதை நான் சொல்லலை, நம்மளோட தமிழ் புலவர்கள், நம்ம தாத்தா எல்லோரும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது உன் பாக்கெட்டில் 100 ரூபா இருக்குங்க, ஒரு 20 ரூபா டீ சாப்பிட்டா 80 ரூபா மிச்சம் இருக்குன்னு நினச்சா சந்தோஷம். இல்லை பேங்க்கில் 80 லட்சம் இருக்குது, 20 லட்சம் வந்துட்டால் 1 கோடி ஆகிடும் நினச்சினா நீ தான் பிச்சைக்காரன். பாக்கெட்டில் 100 ரூபா இருக்குது, சந்தோஷப்பட்டால் நீ பணக்காரன். போதும்னு நினைக்கிறவன் பணக்காரன், போதலை வேணும்னு நினைக்கிறவன் பிச்சைக்காரன். ஸோ நம்ம வந்து உடனே ஒரு நாளில் உங்களை ஞானி ஆகிடுங்கன்னு சொல்ல வரல. நம்ம வாழ்க்கைன்றது 60, 70, 80 ஆண்டுகள் மட்டும்தான். அந்த நேரத்தில் வெறும் ஓடி 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 வேணுன்றது மட்டும் நினச்சிட்டு வாழ்க்கையை விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 1 கோடி, 2 கோடி கூட ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழணும்னு நினைங்க. அப்போ தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். போதும் என்று நினைத்தால் உன் வீட்டில் பொன் விளையும். இப்போ இறைவா எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்க நினச்சா ஆண்டவன் சந்தோஷப்படுவான். இல்லை பத்த வேலை சொன்னால் வெறுப்பாயிடுவான் ஆண்டவன். என்னடா அவன் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலன்றான்றது, உனக்கு 2-3 ஐட்டத்தை கம்மி பண்ணிவிடுவான். போதும்னு நினச்சிப்பார், தேங்க் பண்ணிப்பார், உன் வீட்டில் தங்கம் விளையுன்றாங்க. ஸோ போதும் என்ற மனமே பொன் செய்கின்ற மருந்து. இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நக்கலாக யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது நல்ல விஷயத்தை நல்லதாக எடுத்துக்க பாருங்கள். பாய். தேங்க்யூ ஸோ மச்.